வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக வந்து கொள்ளு யூஸ் பண்ணி ஒரு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் கறி பண்ண போகிறோம். இன்றைக்கி கோவக்காய் கறிக்கு என்னென்ன போட போகிறேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ண போகிறோம். நான் கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு பூண்டு கட் பண்ணி, ஒரு 3 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை, இதை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து கோர்ஸாக பொடி பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக வந்து முடியும் போது லெமன் வந்து பொடிய போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கோவக்காயை வதக்கி இந்த பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இது ஆகிற சமயத்தில் அதுக்கப்புறமா நான் வந்து ரசம் பண்ணும்போது ரசத்துக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இப்போ கோவக்காய் கறிக்கு எண்ணெய் வந்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு மட்டும் போதும். பச்சை மிளகா, பூண்டு, பூண்டு வந்து லைட்டு ப்ரௌன் கலரில் மாறிடுது. இப்போ வந்து கோவக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம கோவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கோவக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வந்து காஞ்சிடுது. இதோ நான் வந்து வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருது. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதாவது கோர்ஸாக வந்து நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் ஆறுனதுக்கப்புறமா. இப்போ வந்து கொள்ளு ரசம் பண்ண போகிறோம் நாம். அதுக்கு முன்னாடி கோவக்காயை ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாண்ணா. பாருங்கள், தண்ணியே விடலை. நம்ம வந்து உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுலேயே நல்லா வெந்துடும் பாருங்கள். இப்போ கொள்ளு ரசத்துக்கு வேணுங்கிறத சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொள்ளு, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ரசப்பொடி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ரசப்பொடி, தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெல்லம், அப்புறம் தாளிக்கிறது ஆஸ் யூஷுவல் வந்து நெய், அப்புறம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் தான் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கொள்ளை வந்து நம்ம வந்து ரொம்ப தீயாமல் அழகாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், கொள்ளு கூட நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலையை வந்து கோர்ஸாக பொடி பண்ணிட்டு வரணும். வேர்க்கடலை நல்லா கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கோவக்காயும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இப்போ வந்து பொடி பண்ண வேர்க்கடலையை சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அரை மூடி புழிய வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அப்படி புழிஞ்சால் போதும். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய கோவக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே கொள்ளு ரசத்துக்கு கொள்ளும் ஆறிடுத்து. பாருங்கள், நல்லா ஆறிடுத்து. இதையும் நம்ம பொடி பண்ணி வந்துடலாம். நல்லா கோர்ஸாக, அதாவது நல்லா நைஸாக பொடியாக எடுத்து நம்மளுடைய கொள்ளு இதில் வந்து ரசப்பொடி சேர்த்துடலாம். ரசப்பொடி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி. அப்புறம் தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ புளி தண்ணியில் சேர்த்துருவோம். இதை தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை விட்டுக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது புளி தண்ணி. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு விளாவிக்கலாம். நம்ம அந்த கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெல்லமும் சேர்த்துடலாம்.
ரசம் நல்லா பொங்கிடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நெய்யில் வந்து தாளிக்கலாம். நாம் கடுகு, கொஞ்சம் சீரகம், பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை. இப்போ நம்மளுடைய கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுது. அதே மாதிரி கோவக்காய் கறி அதுவும் ரெடி ஆகிடுது. மத்தியானம் வந்து எங்களுக்கு வந்து அடை தான் நான் வாக்க போகிறேன். ஸோ அடை ஆக்சுவலாக ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து அடை அரைச்சி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, தேவையான வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து வெங்காயம் போட்டும் பண்ணலாம், தேங்காய் மட்டும் போட்டும் பண்ணலாம், இல்லை வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் சேர்த்தும் பண்ணலாம், இல்லை முருங்கைக்கீரை கிடச்சா அதையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடை வாக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்து தான் அடை வாக்க போகிறோம். ஸோ அடையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறது, இன்றைக்கி வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அடையும் வாத்து சாப்பிட மத்தியானத்துக்கு மேலே தான் போக போகிறோம். ஸோ அதையும் எப்படிங்கிறத நான் காமிச்சிடறேன். இந்த வெந்தயக்கீரை வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து நைட்டுக்காக வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெந்தயக்கீரை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம எப்பயும் போல ரெட் சில்லி பவுடர், தனியா அப்படின்னா அதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் அது பேர் என்ன சொல்கிறது, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. வெறும் ஃபுல் வாசனை வந்து இந்த வெந்தயக்கீரை மட்டும் தான் இருக்க போகுது. அது மாவு பிசையும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ரோஸ் மில்க் தான் போட போகிறேன். எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா விட்டுக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆறின பாலில் தான் நான் இப்போ கலக்கிறேன். கலந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கூலாக குடிக்கலாம். இப்போ ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து அடை வாத்துடலாம். நம்ம வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில். நான் வந்து கையிலே தட்ட போகிறேன். நீங்கள் வந்து வேணுன்னா கரண்டியில் கூட எடுத்து விட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். அடை வாத்தாச்சு. ஸோ இப்போ மத்தியானமே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வெளியில் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால அந்த வெந்தயக்கீரை சப்பாத்திக்கும் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு ஒன்றே மட்டும் உங்களுக்கு இட்டு காமிச்சிடுறேன். நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நான் சீரகம் தான் போட போகிறேன். ஸோ சீரகம் வந்து தாளிச்சிட்டு போடும்போது அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் சீரகம் மட்டும் தாளிச்சிடலாம். சீரகம் வந்து நல்லா 1 டீஸ்பூன் சீரகம்,
சீரகம் நல்லா பொரிஞ்சிடுத்து, நல்லா வாசனை அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியா பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா அது ஒரு அரை டீஸ்பூனுக்கு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து கோதுமை மாவு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு, இன்னும் தண்ணி சேர்க்கல. நாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அந்த காரம் எல்லாம் சேர்ந்து அந்த மாவில் மிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது நார்மல் வாட்டர் தான். நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா இழுத்து பிசைஞ்சிடுவோம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வந்துடுது பாருங்கள். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சாச்சு. நான் அது ஒரு சப்பாத்தி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது ஊறினதுக்கு அப்புறமா கூட பண்ணிக்கலாம். வெளில போகிறதுனால சப்பாத்தி வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். நம்மக்கிட்ட ஊறுகாய் இருக்கும், லெமன் ஊறுகாவோ இல்லைன்னா ஆவக்காய் ஊறுகாவோ இருந்தாலே போதும். தயிர் இருந்தால் கூட போதும். இப்போ இந்த கல் காஞ்செடுத்து ஸோ அதனால் இப்போ பண்ணி வச்சுட்டு போயிட்டால் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அப்படி கர்ச்சீஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆறுனா கூட இதுவாகாது. தெரியுதா உங்களுக்கு? லேயரே தெரியுது பாருங்கள். ஸோ வெந்தயக்கீரை சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்கீரையை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட வாசனையோடு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் இல்லைனா வந்து ஊறுகாய் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். ஏன்னா ஊறுகாயை கூட நீங்கள் நல்லா ஃபுல்லாக தடவிட்டு சுருட்டிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயக்கீரை சப்பாத்தி. காலையில் வந்து கொள்ளு ரசம் இன்ஸ்டண்ட்டாக கொள்ளு இருந்ததுன்னா டக்குன்னு ரசம் பண்ணிடலாம். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கோவக்காயில் வந்து வேர்க்கடலை போட்டு பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் லெமன் இருந்தால் போதும், விட்டு பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மத்தியானம் வந்து அடை தான். அடை ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்னேன். அதை வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு
ஏன்னா சப்பாத்தி எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயாச்சு. நாங்கள் வந்தோடனே டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெந்தயக்கீரை சப்பாத்தியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.